ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பிரெட் ஹல்வா செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ 3 ஸ்பூன் நெய்யில் நான் இந்த சூப்பரான பிரெட் ஹல்வா செஞ்சுருக்கேன். இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு தெரியும். ஸோ நான் நிறைய எண்ணெயோ நெய்யோ இதுக்கு தேவைப்படாது. நல்லா ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அருமையான இந்த பிரெட் ஹல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது செய்யலாம். பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அல்வா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அல்வாவை நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியில் நான் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற அரை பேக்கெட் ப்ரெட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா போதும். இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப கம்பி பதெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு பிசு பிசு வந்தால் போதும். அந்த அளவுக்கு இந்த சுகர் வந்து சிறப்பான போதும். ஓகே, இது கரைஞ்சி நல்லா சுகர் கரைஞ்சி சிரப் ஆகிட்டு வரட்டும். சுகர் சிரப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் சுகர் சிரப் வச்சுட்டு அது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம இந்த அடுப்பில் என்ன பண்ணுவோம்னா ஒரு பேன் வச்சுட்டு எந்த பேனில் நம்ம அல்வா செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த நெய்யில் தான் நம்ம மொத்த அல்வாவும் செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து அதிகமாக எண்ணெயோ நெய்யோ இதுக்கு தேவைப்படாது. நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டு வறுக்கும்போது தனியாக எண்ணெயில் ப்ரெட்டு வறுக்கும்போது நிறைய எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும், நிறைய நெய் தேவைப்படும். ஸோ நம்ம இதை வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நெய்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. நம்ம வந்து இந்த அல்வாவுக்கு தேவையான பாதாம் முந்திரி இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாமெல்லாம் வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி பாதாம் வறுத்த இந்த நெய்லேயே இந்த ப்ரெட்டு போட்டுக்கலாம். ப்ரெட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கொயராக. இதை நம்ம நல்லா இதுலேயே வறுத்து எடுக்கணும். இந்த நெய்யே போதும். நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதே நமக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் நல்லா பெரட்டி நல்லா வறுத்துக்குங்க. ஸோ நம்ம ஊற்றி இருக்கிற அந்த நெய்லேயே வறுக்கணும்.
அவ்வளோதான். இந்த அளவுக்கு ப்ரெட்டு வறுத்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது குலாப் ஜாமுன் டேஸ்ட் வரும். இப்போ இந்த சிரப்பு இதில் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ஒரு பிரெட் அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெறும் 3 ஸ்பூன் நெய் வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான பிரெட் அல்வா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு இதே போல் பிரெட் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ரெசிபி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.